ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் ஸ்கூல் புக் கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கட்டபொம்மன் வந்து பார்த்தோன்னா பாஞ்சாலம்குறிச்சி பாளையக்காரராக இருந்திருப்பாரு. கர்னல் ஹெரான் டைமில் பார்த்தோன்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்த்தோன்னா ஒரு சீஃப்டைனாக வந்து இருந்திருப்பாரு. இந்த ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனை வந்து இவரோட கிராண்ட் ஃபாதர்னு சொல்கிறாங்க. 10th புக்கில் இவரோட ஃபாதர்னு கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா 1760 வந்து பிறந்திருப்பாரு. இந்த பாளையக்காரர்கிட்ட வந்து இந்த வசூல் பண்றது வந்து கம்பெனி கிட்ட வந்து போயிருக்கும். அதனால வந்து சதன் பாளையக்காரருக்கும் கம்பெனிக்கும் வந்து சண்டை வந்திருக்கும். செப்டம்பர் மாசம் 1798 பார்த்தோம்னா இவர் பாஞ்சாலம்குறிச்சிக்கு கட்ட வேண்டிய அந்த கப்பத்தொகை கொஞ்சம் பேலன்ஸ் இருந்திருக்கும். ஓகேவா? அதனால வந்து ஏன் இவர் வீரபாண்டியன் வந்து கட்டியிருக்க மாட்டாருன்னா அப்போதைக்கு கொஞ்சம் அந்த பஞ்சம் அந்த மாதிரி இருந்திருக்குமா, அதனால வந்து வசூலிச்சு கட்டியிருக்க மாட்டாரு. உடனே வந்து கலெக்டர் ஜாக்சன் வந்து இந்த மாதிரி அவரை தண்டிக்கிறதுக்கு வந்து படை அனுப்புறதா சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லியிருக்கும், இப்போதைக்கு எதுவுமே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து திருநெல்வேலி ஆல்ரெடி பார்த்தோன்னா அங்க உள்ள படையெல்லாம் வந்து மைசூர்ல வந்து திப்பு சுல்தான் கூட ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ராமநாதபுரத்துல வந்து கூப்பிட்டு வச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஜாக்சன் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுபடி பார்த்தோம்னா 18 ஆகஸ்ட் 1798 பார்த்தோம்னா ஜாக்சன் வந்து கட்டபொம்மன்ட்ட வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி 2 வாரத்துல வந்து ராமநாதபுரத்துல வந்து என்ன சந்திச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததா இவர் வந்து திருநெல்வேலியை வந்து அங்க போயிருப்பாரு. அங்க போயிட்டு அந்த கப்பம் வசூலிக்கிறதுக்கு. அடுத்ததா இவரை வந்து சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் இந்த இடத்துல எல்லாம் போயிட்டு இவர் ட்ரிபியூட் வசூல் பண்ண போயிருப்பாரு. அப்போ வீரபாண்டியன் போயிட்டு அவரை மீட் பண்ண போயிருப்பாரு. ஆனா வந்து ராமநாதபுரத்துல தான் வந்து மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா இந்த பாக்ஸ்ல என்னன்னு இருக்கலாம், இந்த பக்கோடா அப்படிங்கிறது பார்த்தோம்னா என்னன்னா யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் அந்த அந்த வந்த சமயத்துல பார்த்தோம்னா இது ஒரு கரன்சியா இருந்திருக்கும். விஜயநகர் காலத்துல ஒரு கோல்டு காயின். ஓகேவா? தமிழ்ல வந்து வராகன்னு இதை சொல்லுவாங்க. திப்பு சுல்தான் மைசூர்ல இருப்பாரா, அந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த ஒரு பக்கோடாங்கிறது பார்த்தோம்னா 3.5 rupeesக்கு வந்து சமமா இருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கட்டபொம்மன் வந்து எவ்வளவு இது பண்ணாலும் இவர் 23 நாள் 400 மைல் தூரம் வந்து இவரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாரு. ஆனா வந்து கடைசியில பார்த்தோம்னா 19 செப்டம்பர் அன்னைக்கு தான் ராமநாதபுரத்துல வந்து இவரை மீட் பண்ணியிருப்பாரு. அப்பயுமே அந்த மீட் பண்ணும்போது அந்த கலெக்டர் ஜாக்சன் கொஞ்சம் திமிரா தான் பேசியிருப்பாரு. அவர் அந்த கணக்குகள் எல்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா ஆல்ரெடி பார்த்தோம்னா 33 பக்கோடாஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஆனா பார்க்கும்போது 1080 பக்கோடாஸ் தான் வந்து பேலன்ஸ் வந்து கட்ட வேண்டியதா இருந்திருக்கும். பார்த்தோம்னா இதுல வந்து ஒரு 3 மணி நேரம் 2 பேரும் நிக்க வச்சு பேசியிருப்பாரு அந்த மீட்டிங்ல. அடுத்ததா பார்த்தோம்னா இவர் கட்டபொம்மன் கூட அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியம் பிள்ளையும் இருந்திருப்பாரு. 2 பேரும் போயிட்டு ராமநாதபுரம் கோட்டையில வந்து கொஞ்ச நாள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா கட்டபொம்மனுக்கு தெரிஞ்சிருக்கும் தன்னை வந்து அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து தப்பிக்க நினைச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த சண்டையில பார்த்தோம்னா லியோட்டன்ட் கிளார்க் வந்து இறந்திருப்பாரு. அதுல வந்து பார்த்தோம்னா சிவசுப்பிரமணியம் பிள்ளையை வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அவரோட அமைச்சர். திரும்பி ஒரு பாஞ்சாலம்குறிச்சிக்கு போயிட்டு மெட்ராஸ் கவுன்சிலுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பார். இந்த மாதிரி ராமநாதபுரத்தில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி. அப்போ வந்து கவர்னர் வந்து எட்வர்ட் கிளைவ் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, நீங்க போயிட்டு அந்த இதுல வந்து கமிட்டியில போயிட்டு சரணடைஞ்சிட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க நடந்த விஷயத்தன்னு சொல்லுவாங்க. இந்த கமிட்டியுமே விசாரிக்கும் போது இவர் கட்டபொம்மன் மேல எந்த ஒரு தப்பும் இருந்திருக்காரு. அதனால வந்து பார்த்தோன்னா கலெக்டர் ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டு எஸ்ஆர் லூஷிங்டன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க புதிய கலெக்டரா. அடுத்ததா பார்த்தோம்னா இவர் கட்டபொம்மனுக்கு வந்து இந்த இன்சிடென்ட் தான் வந்து இனிமேல் நம்ம வந்து கம்பெனிக்கு ஃபேவரா இருக்கக்கூடாதுன்னு அவருக்கு தோணியிருக்கும். அப்போ வந்து மருதுபாண்டியன், அப்புறம் வந்து இவர் சிவகங்கையை சேர்ந்தவரா, திண்டுக்கலை சேர்ந்த கோபால் நாயக்கர், ஆனைமலையை சேர்ந்த யாதவ் நாயக்கர், இவங்க எல்லாம் பார்த்தோன்னா ஒரு கூட்டமைப்பு வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதுல போயிட்டு இவர் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. அடுத்ததா பார்த்தோன்னா சிவகிரி பாளையக்காரரையும் இவங்க கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பாஞ்சாலம்குறிச்சி பார்த்தோன்னா ஒரு ஓப்பன் பிளேஸா இருக்கும், ஈஸியா வந்து எதிரிங்களாட்டி தாக்க முடியும். ஆனால் சிவகிரி வந்து பார்த்தோம்னா அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து இந்த கீழ் இதில் இருக்கும். ஸோ அவ்வளோ சீக்கிரமா எதிரி வந்து தாக்க முடியாது. அதனால வந்து அதையும் கைப்பற்றணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்னன்னா அந்த சிவகிரி பாளையம் பார்த்தோன்னா பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். இவர் பார்த்தோன்னா வீரபாண்டியன் பார்த்தோன்னா தலவாய் குமாரசாமி நாயக்கர், அடுத்தது பார்த்தோன்னா சிவகிரி பாளையக்கரோட பையன். அவருக்கு வந்து இந்த சிவகிரி வந்து பார்த்தோன்னா அந்த ஆங்கில கூட்டமைப்பு இருக்கிறது பிடிச்சிருக்காது. அதனால இவருக்கு வீரபாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாரும் சிவகிரியை நோக்கி ஒரு இதை எடுத்து போறாங்க. உடனே கம்பெனி வந்து எனக்கு கீழே இருக்கிற பாளையக்காரரை வந்து நீங்க வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இதை ஒரு சவாலா அவங்களும் எடுத்துக்கிறாங்க. மே 1799 பார்த்தோன்னா லெஸ்லி வந்து பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரையில் உள்ள படையெல்லாம் திருநெல்வேலிக்கு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்க. அடுத்து மேஜர் பேனர்மேன் தலைமையிலும் ஒரு படையை வந்து அனுப்பியிருப்பாங்க.
1 ஜூன் 1799 பார்த்தோன்னா கட்டபொம்மன் வந்து பார்த்தோன்னா 500 வீரர்களோடு பார்த்தோன்னா சிவகங்கையை நோக்கி போயிருப்பாங்க. பழையனூருங்கிற இடத்துல பார்த்தோன்னா கட்டபொம்மன், மருது பிரதர்ஸ் இவங்கெல்லாம் மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. திரும்பி பார்த்தோன்னா சிவகங்கையிலேருந்து ஒரு 500 படையை வந்து திரும்பி வச்சுக்கிட்டு பாஞ்சாலங்குறிச்சிக்கு கட்டபொம்மன் வந்து போயிருப்பாரு. மருது பிரதர்ஸ் பார்த்தோன்னா நாகலாபுரம், மன்னர்கோட்டை இந்த பாளையக்காரர்ஸ்லாம் வந்து அவங்களோட அந்த இதில் கூட்டமைப்பில் வந்து சேர்த்துருப்பாரு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 1 செப்டம்பர் 1799 பார்த்தோன்னா மேஜர் பேனர்மேன் வந்து இவர் கட்டபொம்மன்ட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, என்னை வந்து பாளையங்கோட்டையில் வந்து சந்திக்கும்படி சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் கேட்டிருக்க மாட்டார். உடனே வந்து 5 செப்டம்பர் பார்த்தோன்னா பாஞ்சாலங்குறிச்சி மேலே வந்து படையெடுத்து போயிருப்பாங்க. கட்டபொம்மனோட கோட்டை பார்த்தோன்னா 500 அடி நீளமும் 300 அடி அகலமும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா இவர் கர்னல் வெல்ஸ் வந்து கட்டபொம்மனோட அந்த போர் வீரர்கள் இருப்பாங்களே அவங்களோட இதெல்லாம் பற்றி பெருமையாக சொல்லியிருப்பாரு. 16 செப்டம்பர் பார்த்தோன்னா பாளையங்கோட்டையிலேருந்து ஏன்னா வந்து ரொம்ப வந்து சண்டை நடக்கிறதுனால படை பத்திருக்காரு. பாளையங்கோட்டையிலேருந்து இன்னும் கொஞ்சம் படையை வந்து வர வச்சு வந்து போரிட்டு இருப்பாங்க. இந்த போர் வீரர்கள்லாம் வந்து சண்டையை சமாளிக்க முடியாமல் அந்த காடல்குடிக்கு வந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. கல்லர்பட்டியில் பார்த்தோன்னா சிவசுப்ரமணியம் பிள்ளை இருப்பார், அவரோட அமைச்சர், அவர் வந்து கைது பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தா நாகலாபுரத்தை வந்து பிரிட்டிஷ் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. பார்த்தோன்னா வெஸ்டர்ன் பாளையக்காரசியும் வந்து பிரிட்டிஷ் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. கட்டபொம்மன் வந்து பார்த்தோன்னா களப்பூர் காட்டில் போய் வந்து தப்பிச்சு போயிருப்பாரு. புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் வந்து இவரை பிடிச்சி கொடுத்துருப்பாரு பேனர்மேன் கிட்ட. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா கட்டபொம்மனோட வீரர்கள்லாம் பார்த்தோன்னா சிவகங்கை மருது பிரதர்ஸ் இருக்காங்க அவங்க கிட்டேயும் திண்டுக்கல் அந்த இவர் இருப்பார்ல கோபால் நாயக்கர் அவங்க கிட்டேயும் தப்பிச்சு போறாங்க. அவங்க கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. 16 அக்டோபர் 1799 பார்த்தோம்னா கட்டபொம்மனை வந்து கயத்தாறுல வச்சு தூக்கில் போட்டிருப்பாங்க. 11th புக் வந்து இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 10th புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 10th புக்கில் இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரானா கம்பெனி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸான ஜேம்ஸ் லண்டன் அப்புறம் வந்து கர்னல் ஜாக்சன் வந்து கட்டபொம்மன் வந்து ஒரு ஒரு அமைதியான ஒரு இதை தான் வந்து நினச்சிருந்துருக்காங்க ஃபர்ஸ்ட்லலாம் என்ன வந்து கம்பெனிக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் தான் சரியாக தான் கொடுத்துருந்துருப்பாரு. ஆனால் எதுக்கப்புறம் சண்டை வந்திருக்குன்னா அந்த அரகண்ட் ஆஃபீஸர் இவர் ஜாக்சன் இருப்பார்ல கலெக்டர், அதுலேருந்து தான் இவருக்கு வந்து பிடிக்காம போயிருக்கும். இப்போ வந்து பார்த்தோன்னா நவாப் வந்து ட்ரீட்டி வந்து 1781 வந்து சைன் பண்ணியிருப்பார். அதுலேருந்து தான் பார்த்தோன்னா இந்த பாளையக்காரர்கிட்ட அந்த கப்பம் வசூலிக்கிறத வந்து பிரிட்டிஷ் கிட்ட கொடுத்துருப்பாங்களா. அதில் பார்த்தோன்னா அந்த கப்பத்தில் வந்து 1/6 வந்து நவாப் ஃபேமிலிக்கு வந்து கொடுத்துடணும். கம்பெனி வந்து அந்த டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது வந்து யார்கிட்ட கலெக்டர் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அந்த கலெக்டர் தான் வந்து பார்த்தோன்னா பாளையக்காரர்கிட்டலாம் வந்து ரொம்ப கட்டாயப்படுத்தி வாங்கியிருப்பாங்க. அதுதான் வந்து பிரச்சனைக்கு வந்து காரணமாக இருந்திருக்கும். லேண்ட் ரெவன்யூ வாரியர் வந்து பார்த்தோன்னா 33 பக்கோடாஸ் வந்து செலுத்தலன்னு சொல்லிட்டு சொல்லி இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட்ஸு, அந்த கமிட்டியில் போயிட்டு ஆஜராகிருப்பார்ல அந்த கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருந்திருப்பாங்கன்னா வில்லியம் ப்ரௌனு, வில்லியம் ஓரம், ஜான் கெசமேஜர் இவங்களாம் இருந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா அந்த கமிட்டியில் போய் என்னைக்கு அவர் போயிட்டு இது பண்ணியிருப்பாருன்னா 15 டிசம்பர் 1798 அன்னைக்கு தான் போய் ஆஜராகிருப்பார். அந்த கமிட்டியுமே இவருக்கு சாதகமாக தான், இவர் மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருப்பாங்க தீர்ப்பு. அடுத்ததாக வேற என்ன பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா பேனர்மேன் வந்து கட்டபொம்மனை வந்து இந்த மாதிரி சரணடைய சொல்லியிருப்பாரா, இந்த மாதிரி பாளையங்கோட்டையில் வந்து சந்திச்சு அப்போதைக்கு பார்த்தோன்னா அவர் கேட்டிருக்க மாட்டார். உடனே வந்து ராமலிங்கனார்னு ஒருத்தவர் வந்து உள்ள அமைச்சிருப்பார் கட்டபொம்மன்ட்டு போய் பேசுறதுக்கு. அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, கட்டபொம்மன் கோட்டையில் உள்ள அந்த ரகசியத்தெல்லாம் சொல்லியிருப்பார், ஈஸியாக எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அவரோட அமைச்சர் சிவசுப்ரமணியம் இருப்பார்ல, அவர் வந்து நாகலாபுரத்தில் வந்து தூக்கில் போட்டிருப்பாங்க 13 செப்டம்பர். ஓகேவா, இவர் வந்து 16 அக்டோபரில் போட்டிருப்பாங்க. இவர் வந்து 13 செப்டம்பர், ஒரே வருஷம் தான் 1799. இது 10th புக்கில் இவ்வளோதான். அடுத்தது பார்த்தோன்னா 8th புக்கில் என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். புக்கில் பார்த்தோன்னா ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் பார்த்தோன்னா வீரபாண்டியபுரத்தை வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதில் பார்த்தோன்னா பாஞ்சாலங்குறிச்சி வந்து கேபிட்டலாக இருந்திருக்கும். இவங்க அடுத்தது பார்த்தோன்னா நாயக்கர்கள் கீழே வந்து ஒரு பாளையக்காரராக மாறியிருப்பாங்க. இதில் பார்த்தோன்னா இந்த ஜெகவீர பாண்டியன் இருக்கார்ல அவரோட பையன் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கட்டபொம்மனோட ஒய்ஃப் வந்து ஜக்கம்மாள், அவங்களோட பிரதர்ஸ் வந்து நேம் கொடுத்துருக்காங்க ஊமதுரை, சவத்தையா. 8th புக்கில் அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. தேங்க்யூ.